பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, ஒரே ஒரு முறை என் முன்னால் விளக்கேற்றி எனக்கு நீ வெளிச்சம் கொடு. பிறகு உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக உன் அன்னை மீனாட்சியான நான் மாற்றி காட்டுகிறேன். இந்த அன்னை உன்னோடு இருக்கும் வரை உனக்கு விசனம் வேண்டாம். நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். உறுதியாக என்னை நம்பு. நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை. உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க உன் அன்னையான நான் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், அதுவும் முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா சொல்? பிறகு யார்தான் செய்வது? என்னதான் காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கை இல்லை. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கிறேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உன்னுடைய காலடி என் பாதம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உன்னுடைய காரியம் கைகூடும் என்று நீ புரிந்து கொள். உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது. அதனால்தான் இப்படி நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி உன் அன்னையான நான் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். உன்னோடுதானே நான் இருக்கிறேன். உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன? என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் நடத்தி காட்டுவேன். நீ நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாமல் இரு. உன் அன்னையான நான் உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன். உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன். அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன். இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானம் அல்ல. நீ நினைத்தது எந்தவித சண்டை சச்சரவுகளும் இன்றி விரைவில் நிறைவேறப் போகிறது. சந்தோஷத்தில் நீ திக்குமுக்காடப் போகிறாய். இது நிதர்சனமான உண்மை. உன் விதியை நான் முன்கூட்டியே உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பிறகுதான் நீ முதலாக என்னை பார்த்தது, என்னுள் லயமானது, எல்லாம் நடந்தது. அதனால் கவலைப்படாதே. மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்து சேரும் என் தங்கமே. நீ என்னை நம்பு. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன். என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டன. கெட்ட காலங்கள் முடிந்து விட்டன என்பதை நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்போடு, அன்போடு, கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். எவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அவை அனைத்தையும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன்.
உன்னுடைய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நாள் விரைவில் வரும் என் செல்வமே. என் மீது எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் உனக்கு தெரியுமல்லவா? இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் உங்களின் அபாயங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. புன்னகை பூக்கும் என் முகத்தை ஒரு நாள் உன் கவனத்தை உன் எண்ணங்களிலிருந்து திருப்ப வைத்து நீ மெய்சிலிருக்கும்படி விரைவில் காண்பாய். அன்று முதல் உனக்கு நிரந்தர திருநாள். நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும். உன்னுடைய அனைத்து பாரங்களையும் உன் அன்னையான நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. உனக்கு அருள் செய்வதற்காக நான் உன்னிடம் நேரில் வந்து உன்னை பார்த்து பேசி என் கண்களால் அருள் வழங்கிவிட்டேன். அதற்கான அறிகுறிகளையும் உனக்கு அவ்வப்போது கொடுத்து சந்தோஷப்படுத்தி வருகிறேன். இந்த முறை நான் செய்வது வெறும் சமாதானம் அல்ல. நீ நினைத்தது எந்தவித சண்டையும் சச்சரவுகளும் இன்றி விரைவில் நிறைவேறப் போகிறது. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். இது நிதர்சனமான உண்மை என் தங்கமே. நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அதிலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விரைவில் விடுதலை அளிப்பேன். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி என் வலி. நிச்சயம் உன் அன்னையான நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் தங்கமே. நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைப்பேன். நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன். என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம். கோபத்தையும் எரிச்சலையும் விடு. நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு உன் அன்னையான மீனாட்சி தாய் நான் பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன். நீயே உன் வாயால் கூறுவாய், தாயே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே. நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ எதற்காகவும் பயப்படாதே. யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள், என்னை வழிபடுவார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களையும் அளிப்பேன். 7 கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன். எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். என் கையை பிடித்து கொண்டு நீ முன்னேறி செல். அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும். நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன். புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள். கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது. உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று. அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல, உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்ட மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும்
ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன். உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய். அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன். என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய். என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான். வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே, உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை. சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னை அழச் செய்தவர்களின் நாட்டம் அடங்கப் போகிறது. உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே. நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன். அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். இது உன் அன்னையான என் சத்திய வாக்கு.